ஓம் சாந்தி. பலவிதமான விஷயத்தை பேஸ் பண்ணி, டாப்பிக்கை பேஸ் பண்ணி நம்ம நிறைய பட்டி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த பட்டியில் நமக்கு என்ன கிடைக்குது, நம்மளுடைய ஸ்திதி ஆகணும் அப்படின்னா என்ன பட்டியாக இருந்தாலும் சரி, எத்தனை பட்டி இருந்தாலும் சரி, நம்மளுடைய மனசுக்குள்ள இன்டென்ஷன், நம்மளுடைய உள்நோக்கம் நம்ம உயர்ந்த நிலையை உருவாக்கணும் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் இந்த பட்டிகள் நமக்கு நம்மளுடைய நிலையை உயர்வாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நிரந்தரமாக பட்டி நமக்கு நடந்துட்டே இருக்குது. நம்மளோட ஸ்திதியை ஒவ்வொரு நாளும் இந்த பட்டிகள் உயர்ந்த நிலைக்கு பல அனுபவங்களை நமக்கு கொடுத்துட்டு இருக்குது. அதனால பரிஸ்தா அப்படிங்கிற பட்டி போயிட்டு இருந்தது. அதுக்கு நடுவில் 1994 வருஷத்தினுடைய அந்த மரியாதையின் கூட்டிற்குள்ள அந்த பட்டியில கடைசி ஒரு வாணி மிஸ் ஆயிருந்தது. 31/12/1994. அதனுடைய ரிவிஷனை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்.
எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி, நமக்கு பட்டி பண்ணணும், நம்ம ஸ்திதியை உயர்வாகணும், நமக்கு லட்சியம் இருந்ததுன்னா எதன் மூலமாகவும் நம்மளுடைய ஸ்திதி உயர்வாக மாறும். இந்த பட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சஸ்திரமாயிடுது, இல்லை ஒரு சாதனமாக மாறுது. அவரே ஃபரிஸ்தா அப்படிங்கிற பட்டி போயிட்டு இருந்தது இல்லையா, நடுவில் ஒரு மிஸ் ஆயிடுனா அந்த முரளியை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு முரளியிலேருந்து நம்ம 3 மரியாதைகள் பார்த்தோம். நிறைய இருக்குது சொல்லப்போனால் மரியாதைகள் ஒவ்வொரு முரளியிலையும். நம்ம இன்னைக்கு 3 மட்டும் பார்க்குறோம். புது வருடத்தை சுப பாவனை மற்றும் குணஸ்வரூபத்தின் ரூபத்தில் கொண்டாடுங்கள். இதுதான் பட்டியனுடைய தலைப்பு, இந்த முரளியனுடைய தலைப்பு. என்னெல்லாம் மரியாதைகள் இருக்குதோ அது நமக்கு கோட்டையை மாதிரி நமக்கு செயல்படுது. ஈஸ்வரிய மரியாதைகள், ஈஸ்வரனால் வழங்கப்பட்ட, கடவுளால் வழங்கப்பட்ட மரியாதைகள் என்னெல்லாம் இருக்குதோ அது அனைத்தும் நம்மளுடைய முன்னேற்ற பாதைக்கு ஒரு கோட்டையாக கொண்டு போகுது. இப்படி நம்ம கோட்டைக்குள்ளே இருந்தால் நம்ம சேஃப்டியாக இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம். அதே போல் எவ்வளோக்குள்ள நம்ம மரியாதைப்படி நடக்கிறோமோ அந்த அளவு நம்ம மர்ஜிபாவாக இருக்கிறோம். அந்த அளவு நம்ம மரியாதைகளில் அந்த உலகத்திலிருந்து, இப்போ வெளி உலகத்திலிருந்து நம்ம ரொம்பவும் ஒரு தனியான உலகத்தில் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம். மரியாதைகள் வெளியுள்ள விஷயங்கள்ல இருந்து நம்மளை முக்தி நிலையில் அனுபவம் செய்ய வைக்குது, விடுபட்ட நிலையில் இருக்க வைக்குது. மரியாதைகள் உலகத்தினுடைய கவர்ச்சிகள்லேருந்து நம்மளை பாதுகாப்ப வைக்குது. மரியாதைகள் நம்மளை ஆடாத அசையாதவர்களாக மாற்றுது, மனதை ஸ்திரமாக மாற்றுது. மரியாதைகள் நம்மளை ஒரு குடை நிழல் போல அனுபவம் செய்ய வைக்குது. இந்த யாத்திரையில அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கை ஆனந்தமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இப்படியும் ஒரு மரியாதை இருக்குது. இப்போ ஒரு சிங்க கூண்டு, புலி கூண்டு இருக்குது அப்படின்னா, புலி கூண்டுக்குள்ள புலி இருக்கு அல்ல சிங்கம் இருக்கு, அது ஆபத்தானது. அதை உள்ள நம்ம ஒரு மரியாதைக்குள்ள வச்சிருக்கிறோம், கூண்டுக்குள்ள வச்சிருக்காங்க. அதுக்குள்ள நம்ம அதை மீறி போறோம் அப்படிங்கிற போது மரியாதையினுடைய அந்த கோட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா என்னாகும், நம்ம நிலை அதோகதி. அதே போல நம்ம கூட அந்த மாயாவினுடைய கோட்டைக்குள்ள, இந்த கோட்டையை தாண்டி அந்த கோட்டைக்குள்ள பிரவேசம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய நிலையம் அதோகதி. மரியாதையினுடைய மகத்துவம் தெரிஞ்சது தானே. அங்க போனா சிங்கம் சாப்பிட்றோம், அதுதான் மரியாதையினுடைய எல்லையை மீறுறதுக்கான தண்டனை. சிங்கமா இருந்தா விட்டுறோம், ஏன்னா அது பசிச்சாதான் சாப்பிடும். அதுவே புலியா இருந்தா விடாது, அது கொண்டு போட்டு தான் மறு வேலை பார்க்கும் எதிரில் இருக்கிறவங்கள. இந்த உலகத்தினுடைய துக்கம் வரிகள்ல இருந்து நம்மளை அந்த மரியாதைகள் தான் காப்பாற்றுது. கலியுகத்தினுடைய விஷயங்கள், பழைய சுபாவமாகட்டும், பழைய உள்ளுணர்வாக ஆகட்டும், அதுல இருந்து ஒரு முக்திக்கான சாதனம் தான் இந்த மரியாதைகள். இது மருந்தினுடைய வேலையை செய்யுது. இது ஒரு சஞ்சீவனி மூலிகை மாதிரி. இது ஒரு பாதுகாப்பு கவசம், நம்மளை நல்ல ஆரோக்கியமாக அழகாக நம்மளை மலர் போல வச்சுக்குது. மரியாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சாட்சி நிலைக்கு கொண்டு போயிடுது. உலகத்துல கூட பார்க்குறோம், ஒவ்வொரு குலத்திற்கும் அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி மரியாதைகள் வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு தர்மத்திற்கும் அவங்கவுங்களுக்கான மரியாதைகள் இருக்குது. ஒவ்வொரு சம்பந்தங்கள்லேயும் மரியாதைகள் தனித்தனியா இருக்குது. ஆனால் நம்ம ஈஸ்வரிய மரியாதைகள் ரொம்ப விசித்திரமானது. இது ஒரு உச்ச நிலை, உச்சி குடுமி மாதிரி, இந்த எவரெஸ்ட் சிகரத்தை ஏறின மாதிரி மேலே உட்காந்துட்டு நம்ம இந்த உலகத்தை சாட்சியாக பார்க்குறோம். அதில் நம்ம பயப்படுறது கிடையாது. அதில் உட்காந்துட்டு இந்த முழு உலகத்துக்கும் நம்ம சகாசு கொடுக்கக்கூடிய காரியங்கள் செய்கிறோம். எவ்வளோக்கெவ்வளோ உயர்ந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த அளவு நம்ம சாட்சியாக பார்க்குறது இருக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம சகாசு கொடுக்கறதுக்கு வல்லமை பெற்றவர்களாக மாறுறோம். இந்த மரியாதைகள் நம்மளை யோகயுக்தமாக மாற்றுது, நம்மளுடைய வாழ்க்கையை யோகி வாழ்க்கையாக மாற்றுது. இந்த மரியாதைகள் நம்மளை நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி நிலை வரைக்கும் கொண்டு போகுது. அதனால பிராமணன் ஆன பிறகு 7 நாள் பாடம் எடுத்தவனும் நம்மள மரியாதைகளுக்கு நமக்கு சொல்லப்படுது. என்னென்ன மரியாதைகள் இருக்கு, என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம மரியாதைகளை நம்மளை கொண்டு இந்த பிராமண வாழ்க்கையில நம்ம முன்னேறி போகலாம். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், மரியாதைகளுடைய அந்த கோட்டிற்குள் அப்படிங்கிற பட்டியனுடைய 3 விஷயங்கள், 3 மரியாதைகளை பார்க்கலாம். 3 சூத்திரங்கள், 3 விஷயங்கள், 3 மரியாதைகள். முதல், 2வது, 3வது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா ட்ரெஸ், ஆடையினுடைய மரியாதை ரொம்ப ரொம்ப முக்கியமான, இம்பார்ட்டண்ட்டான, ஸ்தூலமான, எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு மரியாதை. ஏன்னா யாரையாவது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுடைய சூட்சுமத்தன்மை நமக்கு தெரியறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்தூலமான விஷயங்கள் தான் நமக்கு தெரியுது பார்க்கும்போது. லுக்கு, அதுவும் ட்ரெஸ் தான் தெரியுது. ட்ரெஸ், அப்புறம் அட்ரஸ், இது ரொம்ப முக்கியம். ட்ரெஸ் நம்ம அட்ரஸ் மற்றவங்களுக்கு காட்டுது. இவங்க என்ன அட்ரஸ், உங்களுடைய அட்ரஸ் என்ன, இவங்களுடைய முழு விலாசம் என்ன, முகவரி என்ன,
ஃபாரினுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்களோட ட்ரெஸ்ஸை வச்சு நம்மளை கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்க பாரதவாசி, இவங்க பாகிஸ்தான் வாசி, ஸ்ரீலங்கா வாசி, இல்லைன்னா லண்டன் வாசி. ட்ரெஸ்ஸை வச்சு தெரிஞ்சு போயிடுது இல்லை, உடனே அட்ரஸ் ஆயிடுச்சா. அதனால தான் சொல்கிறாங்க, உலகத்தில் ஒரு மனிதனுடைய 3 விஷயங்களை வச்சு நம்ம அறிந்து கொள்ள முடியும். அது என்ன அப்படின்னா, ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று வந்து குஃப்தார், இன்னொன்று ரஃப்தார், அடுத்தது வந்து தஸ்தார். குஃப்தார், ரஃப்தார், தஸ்தார், இந்த 3 விஷயத்தை வச்சு ஒரு ஆளை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. குஃப்தார் அப்படின்னா அவங்க பேச்சினுடைய விஷயம், அவங்க எப்படி பேசுகிறாங்க அதை பொறுத்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அவங்களுடைய யார் எப்படிப்பட்டவங்கன்னு. ஃபஸ்ட்டு குஃப்தார் அப்படின்னா பேச்சு வழக்கு. இன்னொருத்தர் கூட நம்ம எப்படி பேசுகிறோம், நம்மளுடைய பாஷை என்ன மாதிரியான பாஷை யூஸ் பண்ணுறோம், அதில் நம்ம தெரியப்படுறோம், மற்றவங்கள நம்ம அறிஞ்சிக்க முடியுது இவங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படின்ட்டு. எந்த ஸ்டேட்டு, எந்த வட்டாரம், எந்த டிஸ்ட்ரிக்டு எல்லாமே தெரிஞ்சு போயிடுது, எந்த கண்ட்ரி எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. இப்போ ஒரு மலேசியன் இருக்காங்க, ஸ்ரீலங்கா இருக்காங்க, அவங்க வந்து தமிழ் பேசிகிட்டு இருந்தாலும் கூட நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சு போயிடுதுல்ல, இவங்க ஸ்ரீலங்கா அப்படின்னு. தமிழ் தான் பேசுகிறாங்க, ஆனாலும் அவங்களுடைய அந்த வட்டாரத்தினுடைய வழக்க அவங்கள்ட்ட அந்த போகாத காரணத்தினால, அது பதிஞ்சிருக்கக்கூடிய காரணத்தினால அவங்கள நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. அதனால் நம்மளுடைய குஃப்தார் அந்த பேச்சு வழக்கு எப்படி இருக்குது. அடுத்த ரஃப்தார் அப்படின்னா நம்மளுடைய நடத்தை, அதை வச்சும் நமக்கு தெரிஞ்சு போயிடுது இவர் எந்த தேசத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுது. 3வது தஸ்தார், அதாவது நடை உடை பாவனைன்னு சொல்கிற அந்த மாதிரி இந்த 3 விஷயங்கள். அப்போ கடைசியில் தஸ்தார் அப்படின்னா ஆடை, அவங்களுடைய உடை எப்படி இருக்குது, நடை உடை பாவனை, அந்த உடை வந்து எப்படி இருக்குதோ அதை பொறுத்தும் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒருத்தருடைய கேரக்டரை, இல்லைன்னா எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்ட்டு. நம்ம உடை அப்படிங்கிறது ஒரு அறிமுகம், ஒருத்தரை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. சத்தியுகத்துலேருந்து கலியுகம் வரைக்கும் நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி போயிருக்கு, மாறி இருக்கு இல்லையா. சத்தியுகத்துலேருந்து பாருங்கள் எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டிருந்தோம், திரேதாயுகத்தில் பாருங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தோம், துவாபரயுகத்தில் எப்படி இருந்தோம், கலியுகத்தில் இப்போ எப்படி இருக்கும், இவ்வளோ மாடர்னாக இருக்கும். அப்போ பார்க்கும்போது ஆடைகள் சேஞ்ச் ஆச்சு இல்லையா. அடுத்தது சங்கமயுகத்தில் விசேஷமான ட்ரெஸ் கிடச்சிருக்குது. கடைசியில் சங்கமயுகத்தில் நமக்கு கிடைச்ச ட்ரெஸ் என்ன ட்ரெஸ் கிடச்சிருக்கு, ஃபரிஸ்தா அப்படிங்கிற ட்ரெஸ். அதனால தான் பாபா அடிக்கடி முரளியில் சொல்கிறாரு, ஹமேசா எப்பொழுதுமே நீங்கள் வந்து ஃபரிஸ்தா ட்ரெஸ் போட்டுக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப சேஃப்டி அதிகமான பாதுகாப்பு இருக்குது. எப்படி யுத்தத்துக்கு போகிறவங்களுக்கு அதுக்கு கவச உடை போட்டிருப்பாங்க, கவசம் போன்று செயல்படக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு. அது புல்லட்டு பட்டால் கூட உள்ளே போகாது, புல்லட் ப்ரூஃப். அதே போல் நம்ம ஃபரிஸ்தா அப்படிங்கிற ட்ரெஸ்ஸை நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பு. அது புல்லட் ப்ரூஃப் அப்படின்னா இது மாயா ப்ரூஃப் ட்ரெஸ். இதை நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா மாயா நம்மளை டச் கூட பண்ண முடியாது. அதனால பாபா சொல்லலாம், உங்களுக்கு ஆத்மா பாருங்க அப்படின்னா பார்க்க முடியலை, நழுவி போயிடுதுன்னு சொல்கிறீங்க. அதனால பாபா சொல்கிறாங்க, உடலை பார்க்க ரொம்ப பழக்கம் ஆயிடுச்சு 63 ஜென்மமா, அப்போ சூட்சும உடலை பாருங்க. ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அவங்களுடைய சூட்சும பரிசுதா உடலை பாருங்க, ஈஸி. பாபா இதில் வந்து சொல்லியிருக்கிறாரு, யாரா எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி அவங்களுடைய பரிசுதா ரூபத்தை பாருங்க. இன்னாரு இவங்க அவங்க அப்படி இல்லை, இவங்களும் பரிஸ்தா, எல்லாருமே பரிஸ்தாக்கள். இது உண்மையிலே நம்மளுடைய உண்மையான சுரூபம். உண்மையிலே நமக்கு நம்மளுடைய பரிஸ்தா சுரூபம், நம்ம ஒவ்வொருத்தருடைய சுரூபமும் மேலே இருக்குது சூட்சுமோதனத்தில் சம்பூர்ண பரிஸ்தா சுரூபம். இந்த உடலோடையும் நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்து பரிஸ்தா சுரூபம் நமக்குள்ளே இருக்குது. நம்ம என்ன எண்ணங்கள் உற்பத்தி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பரிஸ்தா உடலினுடைய நிர்மாணம் ஏற்படுகின்றது. அதனால் ஃபுல் டேயில் இந்த பரிஸ்தா ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க. இந்த உலகத்தில் இந்த டிட்டாச் ஆகிறதுக்கான இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த உடம்புலேருந்து வெளியில் போகிறதுக்கான ஒரு பழக்கம். பரிஸ்தா அப்படின்னா யாருக்கு இந்த பழைய ட்ரெஸ் இல்லை எந்த ஒரு சம்மந்தமும் இல்லையோ அவங்க தான் பரிஸ்தா. பழைய ட்ரெஸ்ன்னு என்ன அர்த்தம், பழைய உலகத்தினுடைய உள் உணர்வுகள், விருத்தி, ஆசைகள் என்னெல்லாம் நமக்குள்ள பழைய சமஸ்காரங்களுடைய ஒரு கஜானா ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோமோ, இது வரைக்கும் நம்ம வச்சிருந்தோமோ இருக்குதோ. ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய ஆடையாக மாறுது, அது ஆடையை தயார் பண்ணுது. நெகட்டிவ் எண்ணங்கள் நமக்குள்ள உற்பத்தி பண்றோம் அப்படின்னா வருது அப்படின்னா
நம்ம என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம், நெகட்டிவ் எண்ணங்களுடைய ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். எண்ணங்களை பொறுத்து எப்படி, ஏன்னா நம்மளுடைய ஸ்திதி கூட எண்ணங்களை பேஸ் பண்ணி தான் இருக்குது. எண்ணங்களுக்கு ட்ரெஸ் கிடையாது. எண்ணங்கள் மூலமாக உருவாகக்கூடிய அந்த எனர்ஜி, அந்த ஊர்ஜா, அந்த ஆற்றல், சக்தி, அது நம்மளுடைய எண்ணங்கள் சக்திசாலியா இருக்கு, உயர்வாக இருக்குது, பவித்திரமா இருக்கு அப்படின்னா அந்த தூய்மையான பவித்திரமான எண்ணங்கள் நம்மளை சுத்தி ஒரு ஊர்ஜா, எனர்ஜி, அந்த பரிஸ்தா ட்ரெஸ்ஸை நமக்குள்ள உருவாக்கி கொடுக்குது நம்மளை சுத்தி. இதுதான் ஓராங்கிறாங்க. ஓரா நம்மளை சுத்தி அது ஒரு நிர்மாணம் உருவாக்கப்படுகிறது. அந்த ஓரா, அந்த நம்ம ஏற்படுத்திய எண்ணங்கள், நம்மளால உருவாக்கப்பட்ட எண்ணங்கள் தான் நம்மளை சுத்தி அந்த பரிஸ்தா ட்ரெஸ் இல்லைன்னா ஓராவை கிரியேட் பண்ணுது. இதை நம்மளும் அனுபவம் பண்றோம், மற்றவங்களும் அனுபவம் பண்றாங்க. தன்னுடைய அனுபவம் நம்மளை லேசாக மாத்துது. நம்ம பரிஸ்தா அப்படிங்கிறத உணர்ந்தோம் அப்படின்னா நம்ம லேசான நிலையை அனுபவம் பண்ணுவோம். டபுள் லைட் ஸ்திதி அனுபவம் பண்ணுவோம். பறக்கும் கலையை அனுபவம் பண்ணுவோம். பாபா இந்த முரளியில் சொன்னாரு, பரிஸ்தா என்றால் பறக்கும் கலையில் செல்பவர் தான் பரிஸ்தா. அவர்களுக்கு ரெக்கைகள் இருக்கும். எந்த அளவு நம்ம உடல் நினைவில் இருக்குமோ அது உடல் இந்த மண்ணோடு பிணைய வைக்குது. ஏன்னா இந்த உடல் இந்த உலகத்தை சேர்ந்தது. எந்த அளவு ஆத்ம ஸ்திதியில இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த எண்ணங்கள் இந்த உலகத்தை தாண்டி நம்மளை உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போகுது. அதாவது மண்ணுல நம்ம கட்டப்பட்ட மாட்டோம், அதுல பரந்த நிலையில லேசான டபுள் லைட் ஸ்திதியில இருப்போம். எல்லா விளையாட்டுமே ரெண்டு விஷயம்தான். ஒன்று ஆத்மா, இன்னொன்று உடம்பு. நம்மளுடைய எந்த தராசு அதிகமா இருக்கு, உடலினுடையதா ஆத்மாவினுடைய எந்த பக்கம் தராசு வெயிட் அதிகமா இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி நம்மளே பார்த்துக்க வேண்டியதான். எந்த அளவு நம்ம ஆத்மா நினைவில் இருக்கிறோம், தேகத்திலிருந்து விடுபட்ட எண்ணங்கள் நமக்குள்ள வந்துட்டு இருக்கு, ஆத்மா சார்ந்த எண்ணங்கள். அப்போ இந்த உலகத்திலிருந்து, இந்த உடல்ல இருந்து நம்ம டபுள் லைஃப் ஸ்திதியில உயர்ந்த நிலையில பறக்கக்கூடிய நிலையில இருக்கிறோம். அந்த எந்த அளவுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும்போது நம்மளுடைய ரெக்கைகள் கிரியேட் ஆகிட்டு இருக்குது, மேனுஃபேக்சர் ஆகிட்டு இருக்குது. எந்த அளவு இந்த ரெக்கை அப்படின்னா ஸ்தூலமான ரெக்கை கிடையாது, ஊக்கம் உற்சாகம் அப்படிங்கிற ரெக்கைகள். இந்த ட்ரெஸ் அப்படின்னா பரிஸ்தா ட்ரெஸ்ஸு, பறக்கும் கலை, ஊக்கம் உற்சாகத்தினுடைய ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ் பரிஸ்தா ட்ரெஸ்ஸில் அந்த ஊக்கம் உற்சாகங்கிறது 2 ரெக்கைகள். அந்த ரெக்கைகள் எங்கேயும் மாட்டிக்கவே கூடாது. எந்த பக்கமாவது அட்டாச்மெண்ட் இல்லைன்னா நமக்கு இருக்குதா இல்லையா, எங்கேயாவது பற்று இருக்குதா, யார் மேலேயாவது பற்று இருக்குதா? எந்த அளவு இந்த ரெக்கைகள் நமக்குள்ள ஓப்பனா இருக்குமோ, ஞானம் யோகத்தினுடைய ரெக்கைகள், அந்த 2 ரெக்கைகள் இருக்கும்போது தான், ஞானம் யோகம் இருந்தாதான் இந்த ரெக்கைகள் நமக்கு கிடைக்கும், நம்ம பறந்துட்டு இருப்போம். ஞானம் மற்றும் யோகம் ரெண்டும் முக்கியமானது, நம்மளுடைய முக்கியமான சஸ்திரமாகவும் இருக்குது, அஸ்திர சஸ்திரம். இந்த ஞானம் நிராகார உலகத்திலிருந்து நமக்கு கிடைக்குது, பிராப்தமாகுது. யார் எந்த மாதிரியான விஷயங்களை பேசுறாங்க, அவர் எந்த தேசத்தை சேர்ந்தவங்களோ அவங்கள நினைக்கும் போது அந்த தேசத்துக்கு நம்ம போய் சேர்ந்துடுறோம். நம்ம யாராவது அமெரிக்காவிலேருந்து ஃபோன் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய மனசு ஒரு செகண்டில் அது அமெரிக்கா போய் சேர்ந்துருது இல்லையா? அதனால் எந்த அளவுக்கு நம்ம ஞானம் அப்படிங்கிற ஞானத்தினுடைய அந்த ரெக்கையை எந்த அளவு ஆழ்ந்த சிந்தனை பண்ணுவோமோ, மனன சிந்தனை பண்ணுவோமோ, அந்த அளவுக்கு நம்ம மேலே போய் சேர்ந்துடுறோம். நிராகாரியான உலகத்தில், நிராகார வதனத்தில், அந்த நிராகாரமான தந்தையுடன் கூடவே நம்மளுடைய புத்தி யோகம் ஈஸியாக கனெக்ட் ஆகிடுது. ஞானத்தினுடைய ரெக்கைகள் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் யோகா தன்னைத்தானே இணைஞ்சிரும், தானாகவே யோகா வந்துடுவாங்க. யோகத்தின் ஆதாரமே, யோகாவுக்கு ஆதாரமே என்னது, ஃபவுண்டேஷனே முக்கியமானது ஞானம்தான். ஞானத்தினுடைய ஆழ்ந்த சிந்தனை, ஞானத்தினுடைய புரிதல். அதான் பாபா அடிக்கடி சம்ஜான்னு கேட்பார். புரிஞ்சாதான் யோகா வரும், புரிஞ்சாதான் தாரணை வரும். ஞானம் புரிஞ்சாதான் சேவை பண்ண முடியும். எல்லாமே ஆதாரம் ஞானத்தினுடைய புரிதல், ஞானத்தினுடைய ஆழமான சிந்தனை, ஞானத்தை கடைஞ்ச வெண்ணெய் எடுக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் நம்மளை மாயா ப்ரூஃபாக மாற்றுது. இந்த ஞான சிந்தனை கூட நம்மளுடைய ட்ரெஸ்ஸை, இந்த ஃபரிஸ்தா ட்ரெஸ்ஸை பிரகாசம் செய்ய வைக்குது, பிரகாசிக்குது. அது முக்கியமாக அதை நிர்மாணம் பண்ணுதுன்னே சொல்லலாம். இந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுக்கிறதுனால நம்ம சதா பறந்துக்கிட்டே இருப்போம், எந்நேரமும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம் நம்ம. இதுதான் முதல் ட்ரெஸ், ஆடை, முதல் ஆடை. ட்ரெஸ்ஸினுடைய விஷயத்தில் இன்னும் நிறைய மரியாதைகள் இருக்குது. பிராமண வாழ்க்கையில் கூட
பிராமண வாழ்க்கையில் கூட நமக்கு என்ன ட்ரெஸ் இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஹை லெவல்லையும் இருக்கக்கூடாது, ஓவராக ரிச்சாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஏழ்மையான ஒன்றுக்கு உதவும் பிச்சைக்கார மாதிரியும் இருக்கக்கூடாது. நடுத்தரத்தில் சிம்பிளாக இருக்கணும். ட்ரெஸ்ஸு வந்து முழு உடலையும் கவர் பண்ணியிருக்கணும் முக்கியமாக. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் இருக்கக்கூடாது, நம்மளை எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய, நம்ம வந்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது. ஓவராக ஃபேஷனாக இருக்கவும் இருக்கக்கூடாது. யாரை பார்த்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்து மற்றவங்களுடைய மனசுக்குள்ள எண்ணங்கள் உருவாகுதோ அது கூட நம்மளுடைய புருஷார்த்தத்தில் பாதகமாக மாறுது. மற்றவங்களுடைய சங்கல்பங்கள் ஓடுறதுக்காக நம்ம காரணமாக இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய ட்ரெஸ்ஸு அதுக்காக காரணமாக ஆகுது அப்படின்னா, அதுவும் நம்ம பாவத்தினுடைய ஒரு பாக்கியத்தாரா மாறுறோம், பாவத்தினுடைய ஒரு கூட்டாளி. உலகத்தில் கூட பாவங்கள் எப்படி அதிகமாகுது? ஒவ்வொருத்தருடைய ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டில் தான் இருக்குது. ட்ரெஸ்ஸு தான் முக்கியமாக பாவத்தை அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். சினிமா உலகமே இருக்குது அப்படின்னா அங்கே பாவங்கள் அதிகமாகிட்டு இருக்குது, பாவகாரியங்கள் அப்படின்னா முக்கியமாக அந்த ட்ரெஸ் தான். அதனால் ட்ரெஸ்ஸு நம்ம பிராமண வாழ்க்கையில் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ ஆடை, அதன் அனுகூலமாக இருக்கும்போது நம்மளுடைய புருஷார்த்தம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எது வரைக்கும் மற்றவங்க கண் முன்னாடி நீங்கள் அட்ராக்ஷனில் வரலையோ, சென்ட்ரலில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி, மற்றவங்களால கவர்ந்தெழுக்கப்படவில்லையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேஃப்டியாக இருப்பீங்க, பாபா நினைவில் இருப்பீங்க. கவர்ந்தெழுக்கக்கூடிய திட்டம் உங்களுக்கு வந்துருச்சு, இல்லைன்னா உங்களுடைய ஆடைகள் மற்றவங்களை கவர்ந்தெழுக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியாமலே நம்மளுடைய சக்திகள் சுட்சமா திருடப்பட்டுட்டே இருக்கும். நம்ம ஸ்தூலமான உடல் உணர்வில் வந்து நிற்போம் கடைசியில். அப்போ அந்த நேரத்தில் யார் மேலே வேணாலும் நம்ம அட்ராக்ட் ஆகலாம், யார் வேணாலும் நம்மளை அட்ராக்ட் பண்ணிடலாம். அதனால பிராமண உலகத்தில் இருந்தாலும் சரி வெளி உலகத்திலும் சரி அதிகமாக யாருடைய பார்வையிலையும் நம்ம வர்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கு நமக்கு ஆபத்துகள் நிறைய இருக்குது. ஒன்றும் தெரியாமல் அமைதியாக இருக்கும். லாஸ்ட் பெஞ்சில் இருக்காங்க, லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்களும் எல்லாரும் தெரிவாங்க, ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்களும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மிடில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் சேஃப்டி, எல்லாத்துலேருந்தும் பாதுகாப்பாக இருக்கும். அவங்க வந்து ஏக்கிற ஸ்திதியில் அவங்களுடைய படிப்பு போயிட்டே இருக்கும். இவங்க ரொம்ப ஹையாக இருப்பாங்க, அவங்க ரொம்ப லோவாக இருப்பாங்க, ஃபர்ஸ்ட்டில் பெஞ்சு லாஸ்ட் பெஞ்சு. அதனால சேஃப்டி எங்கே அப்படின்னா மிடில் தான், மிடில் பெஞ்சில் இருக்காங்க. அதே போல் நம்ம ட்ரெஸ் வந்து அட்ராக்டும் பண்ணக்கூடாது. அதனால் பிராமண வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். எல்லாரும் பார்வையும் பட்டுது. பிராமணர்களுடைய பார்வை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. அவங்க முன்னாடி பிரத்யேஷம் ஆகிட்டீங்கன்னா அவங்க எல்லாருடைய பார்வையும் உங்கள் மேலே படும். அது சிலருடைய பார்வை வந்து நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம். பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவாக இருக்கும் பட்சத்தில் நம்மளை கீழே விழ வைக்கிறதுக்கும் அது வாய்ப்பு இருக்குது. நிறைய ரொம்ப ஃபேமஸான ஸ்டேஜில் பேசக்கூடிய சிஸ்டர்ஸ் இப்போ வந்து நிறைய பேர் நான் ஒரு 5-6 பேர் இருக்கலாம். அவங்க வந்து ஞானத்தை விட்டே போயிட்டாங்க, ஆனால் ஸ்டேஜில் எல்லாம் பயங்கரமாக பேசுவாங்க, எல்லார் பார்வையிலும் வந்தாங்க. அவங்க இப்போ இல்லை, மேடை பேச்சாளர்களாக இருந்தவங்க. அதனால் எவ்வளோ தூரம் நம்ம மற்றவங்களுடைய பார்வையில் அட்ராக்ஷனில் வராமல் இருக்கிறோமோ அது வரைக்கும் நம்ம பிராமண வாழ்க்கையில் சேஃப்டியாக இருக்கலாம். வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் புகழ் பெற்றவர்களாக மாறிடலாம், அது வேறு விஷயம். ஆனால் பிராமண வாழ்க்கையை விட்டே போக வேண்டிய நிலையை வந்துடும். அதனால் ட்ரெஸ்ஸு நம்ம ஹையஸ்டாகவும் இருக்காது, லோவஸ்டாகவும் இருக்கக்கூடாது, மிடில் இருக்கணும். அதுதான் முக்கியம். மிடில் இருக்கும்போது நம்மளுடைய புருஷார்த்தமும் நல்லாயிருக்கும். அதனால் ஸ்தூலமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு மரியாதை, ஆடையினுடைய மரியாதை. 8-10 விஷயங்கள் பாபா முறையில் சொல்லியிருக்காரு இதை பற்றி. அது இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை பார்த்துருக்குறோம். 2வது மரியாதை பார்வையினுடைய மரியாதை, திருஷ்டியினுடைய மரியாதை. பாபா சொல்கிறான் உங்களுடைய பார்வை ஆன்மீக பார்வையாக இருக்கணும். இந்த முரளியில் பாபா ஒரு விஷயத்த சொன்னார், உங்களுடைய பார்வையின் மூலமாக இன்னொரு ஆத்மாவை வந்து நீங்கள் அவங்கள பலியாக்க முடியும், அதாவது திருப்திப்படுத்த முடியும், அவங்கள புனித நிலைக்கு அழைத்து செல்லவும் முடியும். அந்த அளவுக்கு நம்மளுடைய திருஷ்டியில் சக்தி இருக்குது, பலம் இருக்குது. ஆனால் நம்மளுடைய பார்வையில் நம்மளுடைய திருஷ்டியில் நமக்கு ஃபெய்த் இருக்கணும், ஃபஸ்ட்டு நம்பிக்கை இருக்கணும். நமக்கு மேலே நமக்கு இப்போ கான்ஃபிடென்ட் வரும், நம்மளுடைய திருஷ்டி எவ்வளோ சிரேஷ்டமா பவித்திரமா தூய்மையா ஆத்மீக பார்வையாக இருக்குமோ அப்பொழுதுதான் நம்மளுடைய திருஷ்டியை எவ்வளவு தூய்மையாக்குறோம், எவ்வளோ ஸ்திரமாக்குறோம், சிரேஷ்டமாக சுத்தமாக மாற்றுறோம். அப்படிங்கிற பட்சத்தில் திருஷ்டியினுடைய மரியாதை கூட ரொம்ப 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 முக்கியம். எப்படி ஆடை ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்த்தோமோ அதே போல் திருஷ்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்மளுடைய திருஷ்டி சிரேஷ்டமாக இருக்குது அந்த பொறுத்து நம்மளுடைய பார்வை மற்றவங்களுக்கும் தானாகவே சிரேஷ்டமாக மாறிடுது.
நம்மளுடைய திருஷ்டி வந்து சிரேஷ்டமா இருக்கும் பட்சத்தில் எதிரில் யார் வராங்களோ அவங்களுடைய பார்வையும் நமக்காக சிரேஷ்டமானதாக தான் வரும். முழு நாளும் நம்ம நல்ல சுகமால இருக்கிறோம், நல்ல சிந்தனைகள்ல இருக்கிறோம், சிரேஷ்டமான ஸ்திதியில நிலைத்திருக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறோம். அப்போ அந்த டைம்ல மற்றவங்களையும் அதே பார்வையில நம்ம பார்க்க முடியும். பாபா சொல்றாங்க, நீங்களும் ஃபரிஸ்தா, உங்களையும் ஃபரிஸ்தாவா பாருங்க, மற்றவங்களையும் ஃபரிஸ்தாவா பாருங்க. நீங்களே புருஷார்த்தம் பண்ணல, நான் ஃபரிஸ்தா அப்படிங்கிற புருஷார்த்தத்தை, அப்ப மற்றவங்களை எப்படி ஃபரிஸ்தாவா பார்ப்பீங்க? அதுக்காக பகல்ல சாயங்காலம் மட்டும் யோகா பண்ணும்போது மட்டும் ஆத்மஸ்திதியில பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. நடுவில் நமக்கு டைம் கிடைக்குது, அந்த நேரத்தில் நம்ம பயிற்சி பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். காலையில் சாயங்காலம் ஒரு குழுவினுடைய சக்தி கிடைக்குது. இந்த குழு அதிகமான எண்ணிக்கையில் இருக்கும்போது நம்மளுடைய நிலைய சக்திசாலியாக இருக்குது, நம்மளை தடையற்றவர்களாக மாற்றிடுது. அப்புறம் ஆனாலும் நம்மளுடைய புருஷார்த்தம் நம்ம தனியாக இருக்கும்போது நம்மளே முயற்சி பண்ணி ஸ்பெஷலாக நம்ம அட்டென்ஷன் கொடுத்து முயற்சி பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம கர்மக்ஷேத்திரத்தில் இருக்கிறோம், காரியம் செஞ்சுட்டு இருக்கிறோம், அந்த டைமில் நம்மளுடைய புருஷார்த்தத்தினுடைய மகிமை அது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான புருஷார்த்தம். அதுதான் அட்டென்ஷனுடைய புருஷார்த்தம். நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குது, அது நம்மளே ஸ்பெஷல் கவனம் கொடுத்து செய்யக்கூடிய புருஷார்த்தம். மற்ற முரளி கிளாஸ் ஆகட்டும், ஈவினிங் யோகா ஆகட்டும், அது டைம் ஃபிக்ஸாக இருக்குது. ஆனால் இந்த கர்ம யோகாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கு நம்ம ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்கணும். யாரெல்லாம் நம்மளோட சம்பந்தம் தொடர்பில் வராங்களோ அவங்கள பொறுத்து அவங்களுக்காக என்னுடைய திருஷ்டி என்னவா இருக்கு, என்னுடைய விருத்தி என்னவா இருக்கு, அவங்க மேல நம்மளுடைய பார்வை எப்படி இருக்குது, அவங்களுடைய குணங்களை பார்க்கறனா, அவங்களுடைய அவகுணங்களை பார்க்கறனா. அதனால பாபா சொல்றாங்க, இந்த விஷயத்துல யாருடைய பலவீனத்தையும் நீங்க பார்க்கவும் செய்யாதுங்க, பேசவும் செய்யாதுங்க, வர்ணனையும் பண்ணாதுங்க, கேட்கவும் செய்யாதுங்க. கேட்கறதுல வந்தா கூட கேட்குறோம், ஆனால் அது வர்ணனையும் பண்ணிடக்கூடாது. நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஒருத்தர் சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சு போச்சு, அதை ஊருக்குள்ளாக சொல்லக்கூடாது. முழு உலகத்தில் முழு நாளும் நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கடலை சாப்பிட்ற மாதிரி தேவையில்லாத விஷயத்த பேசிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு புயல் ரூபம் எடுக்குது. கடைசியில் முழு உலகமே சேர்ந்து புயலை கிளப்பிட்டு இருக்குது அப்படின்னா அது வீணான விஷயம். கண்டதை பேசி வெந்ததை தின்று கண்டதை பேசும் மனிதா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. சரி, அவங்க வெளியே பேசிட்டு இருக்காங்க, ஆனா நான் உள்ளேயே பேசிட்டு இருக்கேன் இவரை பத்தி. ஒவ்வொருத்தர் வரும்போதும் ஒவ்வொருத்தருடைய வீணான விஷயங்கள் நமக்குள்ளே வருது, ஓடுது. நம்மளை பத்தியே நமக்கு வீணான என்ன விஷயம் ஓடுது அப்படின்னா நம்மளும் பேசுற மாதிரி தான் அர்த்தம். பாதி பேசிட்டோம், நமக்குள்ள எண்ணங்கள் வந்ததுன்னா. அதனால அதுவும் இருக்கக்கூடாது. அதனால தனியா உட்காந்து நம்மளுடைய ஸ்திதியை செக் பண்ணணும். எல்லாத்தோட ரொம்ப பாதகம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பலவீனம், நம்மளுடைய சுபாவ சமஸ்காரம் தான் நமக்கு முன்னேற்றத்துக்கு தடையா இருக்குது. மெயினா அந்த குறைகளை கண்டுபிடிச்சு அதை களையிறதுக்கான முயற்சி பண்றது தான் அந்த புருஷார்த்தம் தான் உண்மையிலேயே சிரேஷ்டமான புருஷார்த்தம். அப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது திருஷ்டியினுடைய மரியாதை. ஃபர்ஸ்ட் ஆடையினுடைய மரியாதை, இப்ப ரெண்டாவது பார்த்தோம் திருஷ்டியினுடைய மரியாதை, அடுத்தது மூணாவது நான் எனது அப்படிங்கிற விஷயத்திலிருந்து முக்தி அடைகிறதுக்கான மரியாதை. நான் எனது அப்படிங்கிற நிலையிலிருந்து யுக்தி ஆகிறது, அதாவது முக்தி அப்புறம் யுக்தி. நான் எனது அப்படிங்கிறது தான் நம்மளை கீழே விழவும் வைக்குது, அதே நான் எனதுங்கிறது தான் நம்மளை மேலே கொண்டு போகவும் செய்யுது, நம்மளை இறங்க வைக்குது, ஏறவும் வைக்குது. அந்த நான் அப்படிங்கிற வார்த்தை. ஆனால் நான் அப்படிங்கிற வார்த்தையை எந்த மாதிரி யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து தான். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நான் மற்றும் எனது. நான் எனதுங்கிறத நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் பார்த்தேன் அப்படிங்கிறோம், ஆனா பார்க்கறது கண்ணு, ஆனா கண்ணை என்னுடைய கண் அப்படிங்கிறோம். அப்ப பார்த்தது யாரு? நான் பார்த்தேன், ஆனா பார்க்கறது கண்ணு. ஆனா கண்ணு என்ன சொல்றோம்? என்னுடைய கண்ணு. நான் கண்ணு சொல்றது இல்லை. அப்ப பார்த்த நான் யார்? நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றோம், கேட்டது காது. நான் காது அல்ல, என்னுடைய காது. அப்ப கேட்டது யாரு? நான் யார்? இந்த நான்கிற விளக்கம் இல்ல, அந்த உடம்பு எல்லாம் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா உடம்பு, என்னுடைய உடம்பு தான் சொல்றோம், நான் உடம்புன்னு சொல்றது இல்லை. இப்ப நான் யார்? ஆனா நம்ம என்ன சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம் இத்தனை யுகங்களாக? நான் ஆண், பெண், ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், ஏழை, பணக்காரன், சின்ன, பெரியவன் அப்படின்ட்டு அந்த நான்கிறத அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்பதான் நமக்கு தெரியாது, நான் இந்த உடம்பே நான் கிடையாது, என்னுடையது. அப்ப நான் என்று கூறிய நான் யார்? அப்புறம் அந்த உடம்புல இருக்க உயிர்,
எனர்ஜி, சக்தி, ஆத்மா அப்படின்னு நம்ம நாள் பாடம் விளக்க கொடுக்குறோம். அப்புறம் ரெண்டாவது என்னுடையது, என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், என்னுடையது, இதையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பாடத்திலே அதனுடைய பாதி பார்த்துது. அதனால பாபா சொல்றாங்க நான் மற்றும் என், அந்த நான்கிறத என்னுடையது, நான் எனது, அந்த ரெண்டையும் ஐ அண்ட் மை நம்ம எந்த மாதிரியான நமக்குள்ள பார்க்குறோம், யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து நம்மளுடைய நிலை அமையும். அதை நான் எனதுங்கிறத நல்ல முறையில் யூஸ் பண்றோமா இல்லை கெட்ட முறையில் யூஸ் பண்றோமா அப்படிங்கிறது நம்மளை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து. பாபா அடிக்கடி சொல்றாரு, எப்பொழுதெல்லாம் நான்கிற வார்த்தை வருதோ அப்போ பாபா சொல்றாங்க சொமான நினைங்க. சொமானனுடைய லிஸ்ட்டை உங்ககிட்ட வச்சுக்கோங்க. நான் யார்? நான் ஆத்மா, நான் நிராகாரி ஆத்மா, நிரகங்காரி ஆத்மா, நிர்விகாரி ஆத்மா, மாஸ்டர் சக்திவான், மாஸ்டர் ஞான சூரியன், பரம் பவித்ர ஆத்மா, சம்பூர்ண பவித்ர ஆத்மா, ஃபரிஸ்தா, இப்படி பல சொமான, வெற்றி மூர்த்தி, வெற்றி ரத்தினம், வெற்றி என்னுடைய கழுத்து மணி மாலை, வெற்றி என்னுடைய பிறப்புரிமை, இந்த மாதிரி பெரிய லிஸ்ட் நம்ம வச்சுக்கணும். பாபா என்ன சொல்றாங்க, சரி ஒரு சோமான லிஸ்ட் உங்களுக்கு அந்த நேரத்தில் ஞாபகம் வரலையா, அப்போ மதுபன்லேருந்து எடுத்துக்கோங்க. சோமான மதுபனுக்கு வந்துருங்க. அப்போ உங்களுடைய சோமான் பழையது மாதிரி மறுபடியும் ஞாபகம் வந்துடும், சார்ஜ் ஆயிடுவீங்க. நான் சொல்லும்போது அந்த சோமான், நான் ஆத்மா இன்னார், அப்படி நான் ஆத்மா இந்த சுரூபம், நான் சக்திசாலி ஆத்மா, நான் எப்பெல்லாம் சொல்றோமோ அதை நினைவு வரணும். அப்புறம் என்னுடையது, என்னுடைய நாடு, என்னுடைய வீடு, என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய மக்கள், என்னுடைய கல்ச்சர், என்னுடைய குலம், என்னுடைய பாஷை. இந்த நான் மற்றும் எனது ரெண்டு தான் மிகப்பெரிய வலையா இருக்குது நம்மளுடைய லைஃப்ல. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அந்த வலைக்குள்ளதான் ஒவ்வொரு ஆத்மாவும் மாட்டிட்டு இருக்கு. ஒன்று எல்லைக்குட்பட்ட நான் மற்றும் எனது, இன்னொன்று எல்லைக்கு அப்பாற்பட்ட நான் மற்றும் எனது. எது வரைக்கும் இப்போ இந்த நான் மற்றும் எனதுங்கிறத நல்ல முறையில் ரிஃபைன் பண்ணலையோ, அதை புனிதமாக்கலையோ, அது வரைக்கும் நம்ம மாட்டிக்கிட்டு தான் இருப்போம் அந்த நான் மற்றும் எனதுங்கிற அந்த வலைக்குள்ள. நான் மற்றும் எனதுங்கிறது முழு நாளும் நம்ம காரியத்தில் இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம சன்னியாசி கிடையாது, நம்ம நிவர்த்தி மார்க்கத்தை சேர்ந்தவங்க, சன்னியாசி மார்க்கத்தை சேர்ந்தவங்க கிடையாது. நம்ம காரிய விவகாரத்தில் வந்து தான் ஆகணும். அதனால ஒவ்வொருத்தர் நம்ம சந்திக்கும் போது நான் எனதுங்கிறது நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த நான் மற்றும் எனதுங்கிறதுல எதை நம்ம மாற்றணும், என்ன ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் உள்ளுக்குள்ளேயே. அப்போ நம்ம அந்த நான் மற்றும் எனதுங்கிறத எப்பெல்லாம் பயன்படுத்துகிறோமோ அப்போ ஆத்மா நினைவு வந்துடணும். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன மாதிரியான ஆத்மா அப்படிங்கிற நினைவு வரணும். சொமானுடைய லிஸ்ட்டை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் சொன்னாங்க புருஷார்த்தம் பண்ணும்போது பாபா வாணியில் சொல்கிறாரு, புருஷார்த்தம் செய்யும் போது ரொம்ப ரமணீகமாக செய்யுங்க. ஏன் கஷ்டப்படுறீங்க, ஜாலியாக செய்யுங்க புருஷார்த்தத்தை. ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிக்கணும் 4 மணிக்கு இல்லைன்னா பிரபிக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த காலையில் முரளி கிளாஸ் தூங்கலான்னு பார்த்தா போய் ஆகணும், எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க இவன் கிளாஸுக்கே வரலன்ட்டு. அப்போ நமக்கு அவமானமாக இருக்குது. அப்புறம் பட்டி வைக்கிறாங்க, போய் தான் ஆகணும். இன்டர்நேஷ்னல் யோகா வைக்கிறாங்க, போய் தான் ஆகணும். தப்பாக நினச்சிவாங்க, இல்லை வேறு வழியில் என்னத்தை பண்ண, உடம்பு இடுப்பு வலிக்குது, முட்டி வலிக்குது, இருந்தாலும் பஸ்ஸில் அவ்வளோ தூரம் போகணும், இல்லை வண்டியில் அவ்வளோ தூரம் போகணும், முடியலை, இருந்தாலும் என்னத்தை பண்ண, பிரதர் கூப்பிட்றாரு, சிஸ்டர் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு போகிறோம், கஷ்டப்பட்டு செய்கிறோம். அதனால் பாபா சொல்லலாம் அப்படின்னா கஷ்டப்பட்டு செய்யாதுங்க, ஜாலியாக செய்யுங்க, ஜாலியாக புருஷார்த்தம் பண்ணுங்க. முரளியில் வர்ற சோமானம் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு கிடையாது. நம்ம நிறைய நம்மளாவே கிரியேட் பண்ணலாம். நிறைய சோமான் நம்ம இந்த பட்டிகளில் நிறைய பார்க்குறோம். நம்மளே எவ்வளோ விஷயங்களை நம்மளே புதுசாக நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, அதே போல் நிறைய கிரியேட் பண்ணலாம். எதை நம்ம கிரியேட் பண்ணுறோமோ அதுக்கு நம்ம ராஜாவாக இருப்போம். அப்போ அதனுடைய போதையே வேறையாக இருக்கும். புதுசாக நம்ம ஒரு சோமான கிரியேட் பண்ணுறோன்னா அதில் ஒரு எனர்ஜி இருக்கும், சக்தி இருக்கும். பழைய விஷயத்தையே படிச்சுட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஒரு போரிங்காக இருக்கும். என்னத்தை சொல்ல போகிறாங்க புதுசாக, அதே தானே அப்படின்ட்டு தோணும். அதுவே நம்மளே புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறோம் புது விஷயமாக, அப்போ அதில் ஒரு எனர்ஜியோடு அது பிறப்பெடுக்குது அந்த சோமான். அதனால் நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் ஞானத்தை நமக்குள்ளே கொண்டு வந்திருக்குமோ அந்த ஞானத்தை நம்ம நமக்குள்ளே வெளிப்படுத்துறதுக்கு, அதில் புதுமையை கொண்டு வர்றதுக்கு நமக்கு ஒரு ஏகாந்தம் தேவையாக இருக்குது. மௌனம் நமக்கு தேவை, இயற்கையினுடைய உதவி வேணும், இயற்கையான சூழல் நமக்கு தேவை இருக்குது. பழைய உலகத்துலேருந்து நம்ம கொஞ்சம் விடுபட்ட நிலையில் இருக்கும்போது தான் புது எண்ணங்களை நமக்குள்ளே கொண்டு வர முடியும், நம்ம கேட்ச் பண்ண முடியும். யோகாவில் ஆழ்ந்த நிலையில் உட்காந்துட்டு புது எண்ணங்கள் நமக்குள்ளே எப்படி டச் ஆகுது அப்படிங்கிறத டச் ஆகும் நம்ம அப்படி உட்காந்துருக்கும்போது, அது தானாகவே. அதனால் அந்த நான் மற்றும் எனதுங்கிறத இந்த மாதிரி நல்ல விஷயத்தில் யூஸ் பண்ண முடியும்.
அதனுடைய லாபத்தை நம்ம எடுக்க முடியும். அப்புறம் மேராங்கிற வார்த்தை அங்கே, அப்புறம் மேராங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துலலாம் மேரா பாபா அப்படிங்கிறத யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம இன்னொரு புது விதமாக பண்ணலாம். என்னுடைய இதுங்க அப்படிங்கிற வார்த்தை எப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ நம்மளுடைய சம்பந்தம் முழுமையான எல்லா சம்பந்தமும் யாரு கூட, இப்போ என்னுடைய அண்ணன், என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா அப்படின்ட்டு வருது இல்லையா, அதை வந்து ஒரிஜினலாக சிவபாபா நம்மளுடைய எல்லா உறவுமாக இருக்கிறாரு, அதை கனெக்ட் பண்ணணும். என்னுடைய பாபா, என்னுடைய அப்பா பாபா, என்னுடைய அம்மா பாபா, இந்த மாதிரி. அப்போ பாபா நினைவு வந்துருச்சா இந்த இடத்துல. நமக்கு தெரியும் இந்த உலகத்தினுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அல்ப காலத்திற்கு கொஞ்ச நாளைக்கு தான். ஆனால் அவினாஷியான சம்பந்தம் ஒரே ஒரு சிவபாபா கூட மட்டும்தான், அது நமக்கு தெரியும். ஆனாலும் அந்த சம்பந்தங்களை நம்ம ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதில்ல, அதில் பேலன்ஸ் பண்ணுறதில்ல. சும்மா சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லா சம்பந்தமும் சர்வ சம்பந்தமும் பாபா. ஆனால் நம்ம அது அனுபவம் பண்ணுறோமா? ஃபஸ்ட்டு எல்லா சம்பந்தங்கள்லையும் ஒரு உண்மை தன்மை வேணும்ல, ஒரு நேர்மை உண்மை வேணும். சும்மா எங்கள் தாத்தா மாமான்னு சொல்லிட்டா போதுமா? அது உண்மை இருக்கணும்ல, அவர் இனிமை தன்மை இருக்கணும். அப்போ தான் அந்த சம்பந்தங்கள் நமக்கு சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை அப்படின்னா பாபா கூட, பாபா எனக்கு அப்பா அம்மா டீச்சர் குரு எல்லாமே இருக்கிறார் அப்படின்னு சும்மா வார்த்தைகளில் வர்ணனை பண்ணிட்டு இருக்கிற அந்த வர்ணனையோடு நின்று போயிடும், அனுபவங்கள் கிடைக்காது. நம்ம அதுக்கப்புறம் டைமும் கொடுக்கணும் இந்த சம்பந்தங்களை வந்து நம்ம கடைபிடிக்கிறதுக்காக. இன்னொரு ரீதியில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆனால் பாபாவுக்கு லெட்டர் எழுதலாம். ஒவ்வொரு சம்பந்தத்துலேயும் லெட்டர் எழுதுறது கூட பாபா கூட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வழியாக இருக்குது. ஆன்மீக உரையாடல் பண்ணும்போது ஒரு சக்தி கிடைக்குது அப்படின்னா பாபாவுக்கு லெட்டர் எழுதும் போது இன்னொரு விதத்தில் சக்தி கிடைக்குது. அப்போ நம்மளுடைய சக்திகள் எல்லாம் ஒரே இடத்துல குவிஞ்சிருது, நம்மளுடைய ஏகாக்கிரதா கான்சன்ட்ரேஷன் சக்தி அதிகமாயிருது. இப்போ எப்போ வந்து மனசு ஒரு நிலை ஆகுதோ அப்போ நம்மளுடைய எல்லா கர்மேந்திரியங்களும் அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து சேர்ந்துருது, ஒரு விஷயத்தில் வந்து சேர்ந்துருது. நம்ம 3 மரியாதைகள் பார்த்தோம். மரியாதையின் கோற்றுக்குள் அப்படிங்கிற பட்டியலுடைய இன்றைக்கி 3 மரியாதைகள் பார்த்தோம். கடைசி கிளாஸ் இது மரியாதையின் கோற்றுக்குள்ங்கிற பட்டியல. முதல் மரியாதைன்னு பார்த்தோம், ஆடையினுடைய மரியாதை, ட்ரெஸ்ஸு. அப்புறம் திருஷ்டியினுடைய மரியாதையை பற்றி பார்த்தோம். 3வது மரியாதை நான் மற்றும் எனது. எல்லா மரியாதையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம், ரொம்ப ரொம்ப விளக்கமாக பார்த்தோம். அதனால் ஓம் சாந்தி. நாடும் நதி இந்த மரியாதைகள் என் இருக்கரைகள் அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள். வெம்மையிலும் நிழலிலும் வேகத்திலும் அமைதியிலும் சிதறாமல் என்னை நடத்தும் தர்மத்தின் கரைகள். நாடும் நதி இந்த மரியாதைகள் என் இருக்கரைகள் அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள்.
என் பயணத்தின் பாதுகாப்பு கடலை நோக்கி அழைத்து செல்லும் கருணையின் கைப்பிடிப்பு ஓடும் நதி இந்த மரியாதைகள் என் இருக்கரைகள் அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள் சீற்றமெழும் நேரத்திலும் சோர்வெழும் நொடிகளிலும் என்னை வழுதி வரவிடாத ஒளியாக நிற்கும் கரைகள் ஓடும் நதி இந்த மரியாதைகள் என் இருக்கரைகள் அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த